அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, வாழ்வு தரும் வரலாறுகள் அப்படி என்கின்ற வழிகாட்டும் வரலாறுகள் என்ற தலைப்பிலே நாம் நேற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 30 குடும்பத்தினரை இஸ்லாத்தை ஏற்கச் செய்து கொண்டு வந்து சேர்த்த ஒரு பெண்மணியுடைய வரலாற்றோடு தொடர்புடைய செய்திகளை நம்ம பார்த்தோம். இன்றைய தினம் அஷ்அரியூன் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோத்திரத்தினர் சம்பந்தமாக வரக்கூடிய சில செய்திகளை இந்த இடத்திலே என்ன செய்யலாம், அவர்களுடைய முக்கியமான ஒரு வரலாறு தொடர்பான செய்திகளை நாம் இங்கே பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். அஷ்அரியூன் என்ற கோத்திரம் மிக பிரபல்யமான ஒரு கோத்திரம், யமனை சேர்ந்த ஒரு கோத்திரம். இந்த அஷ்அரியூன் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு நபித்தோழர் எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரிந்திருக்கும், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. நம்ம பயான்களில் உரைகளில் அவருடைய அதாவது செய்திகள் வரத்தான் செய்யும். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் யமனை சேர்ந்தவர். ஆரம்ப காலத்தில் மக்காவிலே இருந்தவர். மக்காவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிற நேரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு பின்னர் அவர் யமனுக்கு போய்விட்டார். இந்த அதாவது அஷ்அரியூன் கோத்திரத்தினரை பற்றி நம்ம படிப்பதற்கு தூண்டக்கூடிய முக்கியமான 2 செய்திகளை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ இன்றைக்கு சொல்ல போகிறது ஒரு சம்பவம் தான், ஆனால் பல ஹதீதுகளில் இருந்து பல செய்திகளில் இருந்து அவர்களை பற்றி பேசக்கூடிய சம்பவத்தை தான் என்ன செய்கிறேன், நான் சொல்ல போகிறேன். இதில் சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 2486வது இலக்கத்திலே வரக்கூடிய செய்தி. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அஷ்அரியீன இதா அர்மலு ஃபில் கஸ்வி அவ் கல்ல தஆமுஹும் أو قل طعام عيالهم بالمدينة جمعوا ما كان عندهم في ثوب واحد ثم اقتسموه بينهم في إناء واحد بالسوية فهم مني وأنا منهم என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சொல்கிறாங்க. இந்த அஷ்அரியூன் கோத்திரத்தினர்கள் அவர்களுக்கு யுத்த களத்தில் இருக்கிற நேரத்திலே அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டு விட்டால் அல்லது அவர்களது குடும்பத்தினருடைய உணவுகள் குறைந்து விட்டால், வறுமை ஏற்பட்டு விட்டால் அல்லது குடும்பத்தினருடைய உணவுகள் குறைந்து விட்டால் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய கோத்திரத்தினருடைய இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளை அவங்க சேகரிப்பாங்க. ஒரு இடத்துல சேகரித்து ஃபக்தஸமு பைனஹும் சவியா, தங்களுக்கு மத்தியிலே அவைகளை சமமாக பிரித்துக் கொள்வார்கள். ஒத்தட்ட கூட இருக்கும், ஒத்தட்ட குறைவாக இருக்கும், ஒத்தட்ட எதுவுமே இருக்காது. எல்லாருமே என்ன ஒரு இடத்துல சேர்த்து உணவை சேர்த்து விட்டு ஒவ்வொருவரும் தனித்தனியாக சமமாக என்ன செய்வாங்க, ஒரு பாத்திரத்தை கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே பிரித்துக் கொள்வார்கள். இது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பண்பு. இதை சொல்றது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வறுமை வார நேரத்தில், கஷ்டம் வருகிற நேரத்தில் கொடுத்து உதவுவது என்று ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன என்று சொன்னால், நாம் எல்லாம் சமமாகவே என்ன செய்வோம், அந்த கஷ்டத்தை அனுபவிப்போம், சமமாகவே அந்த இன்பத்தை என்ன செய்வோம், அனுபவிப்போம் என்று சொல்றோம் இருக்கு. இதுல இருக்கிறது என்று சொன்னால், சமமாக தங்களை என்ன செய்வது, அனுபவித்துக் கொள்வது என்று அவர்கள் விரும்பி என்ன செய்வார்கள், அந்த கோத்திரத்தினர்கள் அதாவது அனைவருமே அந்த உணவெல்லாம் ஒரு இடத்துல கூட்டி தங்களுக்கு மத்தியில் சமமாக என்ன செய்வாங்க, பிரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபஹும் மின்னி, அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், வஅன மின்ஹும், நான் அவர்களை சேர்ந்தவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஷ்அரியூன் கோத்திரத்தினரை மிச்சம் பாராட்டி சிலாகித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்போ அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சுக்கணும், தெரிந்து கொள்ளணும் என்பதற்கு இந்த ஆர்வமூட்டல் ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இன்னொரு செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது சஹீஹுல் புகாரியில் 4232வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி லஅரிஃப், இவங்க யமனை சேர்ந்தவங்க தானே. இப்போ மதீனால ஒரு இடத்துல என்ன செய்வாங்க, அவர்கள் இருக்கிறார்கள், கூடாரமிட்டு அவர்களுடைய வசிப்பிடத்தை அமைச்சிக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னி லஅரிஃப் அஸ்வாத ருஃப்கத்தில் அஷ்அரியீன பில் குர்ஆனி ஹீன யதுகுலூன பில்லைல். அஷ்அரியீன் கோத்திரத்தினர்கள் அவர்களுடைய அந்த 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 அஷ்அரியீன் கோத்திரத்தினர்கள் இரவுல நுழைகிற நேரத்தில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அவர்களது குரல்களை கொண்டு நான் அறிந்து கொள்வேன். இரவில் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை வைத்து அவங்க அஷ்அரியா கோத்திரத்தினர் தான் இங்கே இருக்கிறாங்கன்றதை நான் எப்படி அறிஞ்சு கொள்வேன்னு சொன்னால், இரவாகினா அவர்களுடைய குர்ஆன் ஓசைகளை கேட்டு நான் என்ன செய்வேன்,
அறிந்து கொள்வேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா அவங்க இரவுல குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு வளமை, ஓரளவு சத்தமிட்டு மற்றவர்களுக்கு கேட்கக்கூடிய அமைப்பிலே ஓதக்கூடிய ஒரு வளமை யார்கிட்ட இருக்குது? இந்த அஷ்அரியுன் கோத்திரத்தின். மற்றவங்கள்ட்ட இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஆனால் முழு கோத்திரத்தின்ட்டு என்னது இருந்திருக்காரு. இவர்கள்ட்ட என்ன அந்த பழக்கம் முழுமையாகவே இருந்துச்சு. அவர்களுடைய குர்ஆன் ஓதலை வைத்து அவர்களுடைய இடங்களை நான் தெரிஞ்சு கொள்வேன். இங்கே தான் இருக்கிறாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்வேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வ அரிஃபு மனாஸிலஹும் மின் அஸ்வாத்திஹிம் பில் குர்ஆனி பில்லைல். அவர்களது வீடுகளும் எனக்கு இந்த குர்ஆனுடைய ஓசை வைத்து அடையாளம் தெரியும். இது அஷ்அரியா கோத்திரத்தோடு, இது அவங்களுடைய இல்லை. இது அஷ்அரியா கோத்திரத்தினருடைய ஊடு, இது அவர்களுடைய இல்லை. இப்படி எனக்கு என்ன தெரிஞ்சிடும். எதை வைத்து என்றால் அவர்களுடைய குர்ஆன் ஓதலை வைத்து. பல காரணங்கள். ஒன்று, இரவுல வந்து குர்ஆன் ஓதுகின்ற வளமை. இரண்டாவது, அவருடைய குர்ஆன் ஓதுகின்ற அழகு. இவைகளை வைத்து எனக்கு என்ன தெரியும் என்றாங்க. இந்த செய்தியும் ரசூலாங்க யாரை பாராட்டுறாங்க? அஷ்அரியூன் என்ற இந்த கோத்திரத்தினரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? பாராட்டுவதை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஈமானு யமானியும், ஈமான் என்றாலே அது யமனை சேர்ந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர்கள் ஃபிக்ஹால் எனது சிறப்பானவர்கள், உள்ளத்தால் பலகீனமானவர்கள், மென்மையான உள்ளம் கொண்டவர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுறாங்க. அப்படிப்பட்ட பாராட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது ஒரு கோத்திரம் தான் இவங்க அப்படின்றது நம்ம என்ன செய்யணும் புரியும். அப்போ இந்த ரெண்டு செய்தியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்களை பாராட்டி சொல்கிறாங்க. இவர்களை பற்றி ஓரளவு நம்ம வரலாற்றில் தெரிந்து கொள்வதாக இருந்தால், அந்த கோத்திரம் என்ற வரலாறை நமக்கு பேசலை, ஹதீதுகளில் இவர்களை பற்றி வந்த நல்ல வரலாற்று செய்திகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அதாவது மக்காவில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால யமனுக்கு போயிடுறாங்க. யமன்ல போய் அவர் வந்து அங்கே மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு மார்க்கத்தை சொல்லி கொடுத்து கொஞ்சம் பேருக்கு இஸ்லாத்தை என்ன செய்கிறாங்க, எத்தி வைக்கிறாங்க. அதில் கணிசமானவர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அவர்களை அழைச்சு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. யாரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அப்படி எடுத்த முயற்சியில ஒரு கப்பலை ரெடி பண்ணி மொத்தமாக 52 அல்லது 53 பேர் கப்பல்ல ஏறுறாங்க. சஃபீனா ஒரு கப்பல்ல என்ன செய்யறாங்க, ஏறுகிறார்கள். கப்பல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பல வரலாற்று கப்பலிட ஒரு தலைப்பில் என்ன செய்யலாம், அவ்வளோ செய்திகள் கப்பல் சம்பந்தமான செய்திகள் இருக்குது. மார்க்க ரீதியான என்னது வரலாற்று ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் கப்பல் பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு தலைப்பில் எடுக்கலாம். நம்ம முதலாவது எங்கேயும் ஆரம்பிப்போம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து என்ன செய்வோம், ஆரம்பிப்போம். இப்போ கடல் படை அப்படின்னு சொன்னாலேயே என்ன நேவின்னு வச்சுக்கிறோம், நூஹ். அதே போல் நாவாய், நேவி, நவய அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே என்ன அந்த சொல்லோடு சம்மந்தப்பட்டதை நீங்கள் பார்க்கலாம். நூஹன்றதும் நேவி என்றதும் நவயன்னு சொல்றது என்னது, அதாவது சிங்களத்தில் சொல்லுவாங்க. அடுத்த நாவாயிட்ட கப்பலுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இங்கே அங்கே இருந்து என்ன அந்த இதில் நம்ம ஆரம்பித்தோம்னு சொன்னால் அப்படியே நம்ம யார், அதாவது ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் வர டைமில் வந்து என்ன அந்த கப்பலுடைய சம்பவங்கள் என்ன செய்யும் அதில் வரும். அப்போது அந்த கப்பல் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். யஅமலூன ஃபில் பஹர், கடலிலே அவர்கள் உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போ அந்த கப்பல் தொழிலாளிகள் கடலில் உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்கள பற்றி வார டைம்ல என்னது மசாக்கீன், அவர்கள் மிஸ்கீன்கள் என்று செய்து சூறாக்காவில் வருது. கடல் தொழில் செய்யக்கூடிய மிஸ்கீன்களுக்கு உரியதாக இருந்துச்சு. எனவே ஒரு கப்பலை வச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்க மிஸ்கீன் தான் அவங்களோட உழைப்பை வச்சு அவங்களுடைய வருமானத்தை வச்சுன்றது அதுக்கு சொல்வார்கள். அப்படியே நீங்கள் எடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் கப்பல் பிரயாணம் சம்பந்தமாக தமிமந்தாரி அவருடைய செய்தி, தஜ்ஜாலை பார்த்த அந்த செய்தியில் என்ன செய்யும் அதில் வரும். அதுபோல் வந்து இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து என்ன செஞ்சாங்க, அதாவது ஆரம்பத்தில் ஹிஜ்ரி இந்த நபித்துவத்தின் 4ஆம் ஆண்டில் என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரத்து போனாங்க. யார் போனாங்க, மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்யார்கள் போனார்கள். எங்கே போனாங்க, அபிசீனியாவுக்கு என்ன செஞ்சாங்க போனாங்க. அப்போ அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்து போனது எதால போனாங்க, கப்பலின் ஊடாகத்தான் என்ன செய்ய போனோம். ஏன்னா தரைவழி பயணம்ன்றதுக்கு அந்த பக்கத்தில் இல்லை. திருப்பி தரைவழி பயணம் போவதாக இருந்தால் மக்காலிருந்து அப்படி ஈஜிப்டுக்கு போய் என்ன சைனா வழியாகத்தான் வந்து என்ன செய்யணும், சூடான் வழியாக அப்படி வந்து சேரணும். அவங்க கப்பல் வழியாகத்தான் என்ன செஞ்சா போனாங்க. இன்றைக்கு ஜித்தா எப்படி ஒரு போர்ட்டாக இருக்குதோ, ஒரு துறைமுகமாக இருக்குதோ, அது மாதிரி அன்றைக்கு ஜித்தாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷுஐபா என்ற ஒரு பகுதி தான் என்ன செஞ்சது, அதாவது துறைமுகமாக இருந்துச்சு. அது கூட ஜித்தாவா என்ன செஞ்சது, இப்போ ஜித்தாவுக்கு துறைமுகம் மாற்றப்பட்டது. அந்த ஷுஐபாவுடைய துறைமுகம் வழியாகத்தான் சென்றார்கள் என்று வரலாற்றில் பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவர்கள் எதில் போனாங்க,
கப்பலில் தான் என்ன செஞ்சாங்க, போய் சேர்ந்தார்கள். அக்சூம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மம்லக்கா, ஒரு பெரிய ஆட்சி என்ன செஞ்சது அங்கே வந்து ஒரு நடந்து கொண்டிருந்தது. அது இன்றைக்கு சரியாக சொல்றதா இருந்தால் எரித்திரியாவை அதாவது என்ன குறிக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில் ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு ஆட்சி என்ன செஞ்சது நடந்து கொண்டிருந்தது. அஸ்ஹமா என்ற மன்னர் என்ன செஞ்சாரு ஆட்சி. நான் அதை சொல்றதுக்கான காரணம் பின்னால் இந்த கப்பல் சம்பவத்தை அதுக்கு தொடர்பு. அஸ்ஹமா என்ற மன்னர் என்ன செஞ்சாரு அங்க ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்ப இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, நேர் வழியாக போனோம்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் ஜித்தாலிருந்து ஷுவைபாலிருந்து அப்படி பார்த்தீங்கன்னா நேராக அப்படி ஒரு கொஞ்சம் வளைஞ்சு போன மாட்டா, கீழ்ப்பகுதிக்கு வளைஞ்சு போன மாட்டாலும் அந்த பிரதேசம் வந்துடும். அப்படி போனதாக சொல்றாங்க. அதே நேரம் அந்த மன்னருடைய ஆட்சி பிரதேசம் ஒரு பெரிய பிரதேசம். அப்போ அவருடைய எந்த பகுதிக்கு போனாங்கன்னு சொல்லி சரியா நம்ம சொல்ல முடியாத அமைப்பில் சிலர் என்ன செய்யறாங்க சொன்னா இருத்தீரியா, அது கொஞ்சம் கீழ் நோக்கி போய் என்ன அதை கிட்டத்தட்ட யமனி கிட்ட வார மாதிரி அந்த பகுதியால் போய் அவங்க என்ன செஞ்சாங்க அங்கே போய் இருந்தாங்கன்னு வருது. அப்போ அவங்க அஸ்ஹாபு சஃபீனா கப்பலுக்குரியவர்கள். அப்போ கப்பல் வழியாகத்தான் அவங்களோட ஹிஜ்ரத் என்ன செஞ்சது அங்கே நடந்தது. மொத்தமாக அந்த ஹிஜ்ரத்தில் கலந்து கொண்டவர்கள் 80,00,000 பேர். ஒவ்வொரு தடவைக்கு போகிற 40,00,000 பேர், அதுக்கப்புறம் 80,00,000 பேர்னு சொல்லி ஒவ்வொரு தடவைக்கு போகிறாங்க. நிறைய ஹிஜ்ரத்தை பற்றி நம்ம பேசுகிற சந்தர்ப்பத்தில் மதீனாவுடைய ஹிஜ்ரத்தை தான் நம்ம பேசியிருக்கோம். அபிசீனியா ஹிஜ்ரத் என்று ஒரு முக்கியமான பகுதி, அது சம்பந்தம் தனி தலைப்பு நான் பேசியிருக்கிறேன். அபிசீனியாவுக்கான ஹிஜ்ரத் யார் போனாங்க, எப்படி போனாங்க, என்ன மாதிரி சந்திச்சாங்க, என்ன சிறுபான்மை சூழலில் முஸ்லீம்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ஒரு ஆட்சிக்கு கீழே என்ன மாதிரி எதிர்கொண்டார்கள் புரிஞ்சு கொள்றதுக்கு நல்ல ஒரு சம்பவம் தான் அந்த அபிசீனியா ஹிஜ்ரத்தும். அதுக்கு கீழே வாழ்ந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பது. அப்ப அவங்க போய் அங்க சேர்றாங்க. அதுல முக்கியமா தலைமை தாங்கி போனது யாரு, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மனைவி யாரு, அஸ்மா பின்து உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அவங்களும் என்ன செய்றாங்க, அதுல போறாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, இது போல உஸ்மான் இப்னு மதஊன் ரலியல்லாஹு அன்ஹு, இது போல நிறைய நபி தோழர்கள் என்ன செஞ்சாங்க அந்த ஹிஜ்ரத்துல வந்து இருந்தாங்க. உம்மு ஹபீபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. உபைதுல்லாஹ் இப்னு ஜஹ்ஷ் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க அந்த இதுல அந்த ஹிஜ்ரத்துல அவர்கள் இருந்தார்கள். இவங்க போய் அங்க ஹிஜ்ரத்துல இருக்கிறாங்க. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல வந்து யமன்ல இருந்து அஷ்அரியா கோத்திரத்தினர்களை எல்லாரும் அழைச்சிக்கிட்டு கிட்டத்தட்ட 50,00,000 பேர் மொத்தமாக வந்தாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 52-53 பேர். அபூ மூஸா அல்-அஷ்அரி அவங்க சொல்றாங்கடா, 3 சகோதரர்கள், நான், அடுத்ததாக அதாவது அபூ ருஹும், அதே போல அபூ புர்தா, இன்னொரு இதுல வந்து அபூ ஆமிர், இந்த 3 பேரும் என்ன செஞ்சோம் என்று சொன்னால் நம்ம கப்பல் பயணத்தில் இருந்தோம் சகோதரர்களாக. வானா அஸ்கர்ஹும், அவர்களில் மிக சிறியவராக நான் இருந்தேன். அபூ மூஸா அல்-அஷ்அரி நான் இருந்தேன். இதோட சேர்த்து மொத்தம் எத்தனை பேர், 52 அல்லது 53, ஒரு அறிவிப்புல வந்து 50 சொச்சம் அப்படின்னு என்ன செய்து வருது. இவங்க வந்து நாங்கள் அந்த பயணத்தில் கிளம்புறோம். அப்ப நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது யமனுடைய இந்த கடல் பகுதியால் வாராங்க. ஒன்றில் வந்து அதனுடைய துறைமுகத்திலிருந்து அவங்க என்ன செஞ்சிருக்கணும் வந்திருக்கணும், அல்லது அன்றைய ஏதோ ஒரு துறைமுகத்திலிருந்து, அதாவது நம்ம சொல்றதாக இருந்தால் செங்கடல் இல்லைங்களா, பஹருல் குல்சும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த செங்கடல் வழியாக அவங்க வராங்க. செங்கடல் வழியாக வாரது இப்போ அவங்க எங்கேக்கு வராங்க, மக்காவுக்கு வராங்க. செங்கடல் வழியாக வாரது வந்து மக்காவுக்கு அழைச்சிக்கிட்டு தான் வராங்க. கப்பல் போய் என்ன அதாவது எங்க திசை திரும்பிட்டுன்னு சொன்னால் அஃப்வன் இந்த மதீனா கலைக்கு கொண்டு வருகிறாங்க. சரியா, அவங்க போனவங்க ஹிஜ்ரத்து போனவங்க அவங்க வந்து மதீனாவில் ஆட்சி வந்து கூட அவங்க வரல. மதீனாவில் ஆட்சி வந்தும் கூட அவர்கள் வரவில்லை. காரணம் என்னன்னா, ஆரம்பத்தில் எல்லாம் ஓகே ஆகிட்டு திரும்பி வந்து பெரிய சோதனைக்குள்ளாகினாங்க. அப்புறம் 2 ஹிஜ்ரத்தை செஞ்சாங்க, அபிசீனியாவுக்கு போனாங்க. அதனால அவங்க செய்தி கேள்விப்பட்டு என்ன செய்யல, வரவில்லை. மதீனாவுடைய ஆட்சி ரசூலுல்லாஹ் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அவங்க என்ன செய்யல, வரல. மக்கள் அந்த அபிசீனியாவில் தான் இருந்தார். அபிசீனியா எரித்திரியாவில் தான் செஞ்சாங்க இருந்தார். எரித்திரியா, எத்தியோப்பியா, மேல சூடான், இந்த பகுதியெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். இப்போ அதே கடல் பகுதியில் தான் இவங்களும் வரப்போறாங்க. யமன் உள்ள மக்கள் அதே கடல் பகுதி, அதே செங்கடலால் தான் என்ன செய்ய போறாங்க, வரப்போறாங்க. அப்படி அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் கப்பல் அதாவது திசை மாறி அல்லது ஏதோ ஒரு காரணமாக போய் அபிசீனியா எரித்திரியாவில் என்ன செஞ்சது, தரை தட்டிடுது. இந்த கப்பல் போய் என்ன செய்யுது, இலக்கு மாறி போய். நீங்க தமிழ்மத்தாரி ரலியல்லாஹு வரலாற்றில் பார்த்தாலும் கூட அவர் வந்து ஒரு தீவுக்குள்ள போய் விழுறதுக்கு காரணமாக இருந்து திசை மாறலாம். இதே மாதிரி இவர்களுடைய சில திசை மாறல்கள் வாழ்க்கையில நலவுல தான் என்ன செய்யும் முடியும், ஹைர்ல தான் முடியும். நம்ம இலக்கு வைக்காத பகுதியால் நம்ம என்ன செய்வோம், போய் சேருவோம். முத்தநபி ஒரு கவிதையில சொல்றாரு, கப்பல் ஆசைப்படாத திசைகள் எல்லாம் காற்று வீசும். கப்பல் ஆசைப்படாத திசைகளில் எல்லாம் காற்று வீசும். அப்படின்னு என்ன, கப்பலுக்கு ஒரு ஆசை, ஒரு டாக்கெட் இருக்கு, அது ஆசைப்படாத திசையெல்லாம் காத்து என்ன செய்யும், வீசத்தான் செய்ய முடியுது. அது மாதிரி இவர்கள் அந்த திசை திருப்பி கப்பல் போய் என்ன செஞ்சிருது, இந்த எரித்திரியால போய் தரை தட்டுறது. அந்த துறைமுகத்தில் போய் என்ன செய்ய, தரை தட்டி அவங்க உள்ள போயிடுறாங்க. வரலாற்றில் என்ன பார்க்குறோம்னு சொன்னால்
அங்க உள்ள மக்கள் வந்து இவர்களை நல்ல முறையில் வரவேற்றார்கள் தான் பார்க்கணும். எப்படி மதீனா மக்கள் ஹிஜ்ரத்து செய்து போனவர்களை வரவேற்றார்களோ அதே போல அந்த ஆட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மன்னரும் அந்த மக்களும் நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்தார்கள், வரவேற்றார்கள். கிறிஸ்தவர்களாக இருந்தும் அவர்கள் என்ன செஞ்சாங்க, நல்ல முறையில் வரவேற்றார்கள், அவர்களுக்கு ஆதரவு அளித்தார்கள் என்று பார்க்கிறோம். வரலாற்றில் ஒரு செய்தி வருது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அஸ்ஹாபா ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கு எதிராக என்ன செய்து ஒரு அந்த அபிசீனியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கிளர்ச்சி செய்கிறார். கிளர்ச்சி செய்து கடுமையான ஒரு யுத்தம் மூடக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ முஸ்லிம்கள் கவலைப்பட்டார்கள். ஏன் கவலைப்பட்டாங்கன்னா, இந்த ஆட்சி வீழ்ந்துருமோ, இந்த ஆட்சி வீழ்ந்தால் வரக்கூடிய அரசர் எப்படி, வரக்கூடிய அந்த ஆட்சி எப்படி இருக்குமோ, எங்களுடைய சிறப்பையும் எங்களுடைய இந்த சூழ்நிலையும் எங்களுடைய அமைதியையும் அவர் பாதுகாப்பாரா இல்லையான்னு எங்களுக்கு என்ன தெரியாது என்று அவர்கள் வரலாற்றில் செஞ்சாங்க. அப்படி கவலைப்பட்டுதான் வரலாற்றில் ஒரு செய்தி வருது. அதனால அவர் வெற்றி பெற வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி அவர் காவிராகிறார், அவர் வெற்றி பெற வேண்டும் என்றவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டதாகவும் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்தோம் வரலாற்று செய்தியில பார்க்கணும். இது நம்ம சிறுபான்மை சூழல்ல நம்ம வாழ்ற நேரத்தில் வந்து நமக்கு முஸ்லிம் சமுதாயத்துடைய இருப்புக்கும் அவருடைய சுதந்திரங்களுக்கும் ஆதரவு அளிக்கக்கூடிய ஆட்சியாளர் வந்து நீதியாக நடக்கிற நேரத்தில் அவருடைய இருப்புக்காக நாங்கள் பிரார்த்தித்தல் என்ற ஒரு பகுதி அதில் என்ன செய்யுது எங்களுக்கு கிடைக்கிறது. காரணம் என்னன்னா, எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்துடைய இருப்பு அவங்களுடைய மார்க்க ரீதியான இருப்பு, எதுக்கான ஒரு இது கிடைக்கிறதுனால இப்போ அவங்க வந்து கடுமையாக வரவேற்று ஆதரவு அளிச்சு, அப்போ ஹிஜ்ரத் செஞ்சு போறதுக்கு முதல் தடவை வந்துட்டு போறாங்க, அவங்களே வரவேற்கிறாங்க. 2வது தடவை வராங்க, அவங்களே வரவேற்கிறாங்க. இப்போ 3வது இவங்களே என்ன செய்யறாங்க, வரவேற்கிறாங்க. நாங்கள் நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தல் அவங்க என்ன செய்யல, எதிர்பார்க்கவில்லை. ஆனா மேலிடத்துல உள்ள அந்த மன்னருக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் வேணுமெண்டா என்ன செய்யலாம், கொஞ்சம் அஞ்சி இருக்கலாமே தவிர மற்றபடியான எந்த செய்திகளும் இல்லை. இவங்க வந்து அங்க சேர்றாங்க. சேர்ந்த பின்னால இப்போ வந்து மதீனாவுடைய அந்த செய்திகள்லாம் அவங்களுக்கு எட்டியதுனால மதீனாவுக்கு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ரிட்டன் என்ன செய்யணும், மதீனாவுக்கு அவர்கள் திரும்பி போக வேண்டும் அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வராங்க. மதீனாவுக்கு திரும்பி போவதற்காக 2 கப்பல், அந்த மக்கள் உள்ள இந்த 2 கப்பல் அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒரு 80 லட்சம் பேர், இன்னொரு 100 பேராக அவர்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லாம் வார அளவுக்கான ஒரு கப்பல் பெரிய கப்பல். அதே போல இவர்கள் அதாவது அதாவது அபு முஸா அல்-அஷ்அரி யமன் கோத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கான ஒரு கப்பல். இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வரலாற்றில் படிக்கிற டைம்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அடுத்த அதாவது ஜெனரேஷனாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு படிப்போம். பெரிய கப்பல் கட்டினதாக நம்ம படிப்போம். அதில் பல மிருகங்கள் கால்நடைகள்லாம் ஏற்றக்கூடிய அமைப்பிலான அந்த கப்பல் கட்டின வரலாறு இருக்க படிப்போம். ஸ்கூலில் போய் என்ன படிப்போம்னா, கற்காலத்தில் மனிதர் இருந்தால் ஆடை போடாமல் இருந்தால் நிர்வாணமாக இருந்தால் அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் இருந்துச்சு, நெருப்பை கண்டுபிடிக்க தெரியாமல் தான் படிப்போம். எது வரலாறு, கற்காலத்தில் மனிதன் வாழ்ந்தாண்டத்தை நம்பிக்கிட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் கட்டினானதை நம்பிக்கிட்டு தான் நம்மளோட வாழ்க்கை என்ன செய்யுது போய்கிட்டு இருக்கு. 2ல் 1 தான் உண்மை. அவன் இவ்வளவு அபிவிருத்தி அடைந்த மனிதனாக நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தினர் இருந்தாங்கன்னா கற்காலம் போய், கற்காலம் என்ன போய், கற்காலம் உண்மையா இருந்தா இது போய். 2ல் 1. ஏன்னா மனித சமுதாயத்துடைய ஆரம்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுலேருந்து ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் 3000 வருஷம் வச்சுக்கிட்டா கூட இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் அவன் சொல்றதெல்லாம் பல என்ன அதாவது லட்சக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆண்டுகளை தான் என்ன செய்யறான் சொல்றான். கொஸ்மாலஜி என்று சொல்லி இந்த உலகத்துடைய வரலாறு சொல்லக்கூடிய அதுல முரண்படலை மனித சமுதாயத்துடைய தோற்றத்தை சொல்றான். மனித சமுதாயத்துடைய தோற்றம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இவன் சொல்லக்கூடிய அளவுக்கான தூரத்துக்கு என்ன மனித சமுதாயத்திலே இல்லை. ஒன்றில் அவன் மனித சமுதாயம் பண்ணி இந்த குரங்கு மாதிரி ஒரு சமுதாயத்தை என்ன அவன் அடையாளப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படித்தான் நம்ம என்ன செய்யலாம், இதில் சொல்லலாம். மனிதன் பிறந்த நாள்ல இருந்தே பெரும் நாகரிகத்தின் முன்னேற்றத்தில் இருந்தால்தான் குர்ஆன் சுன்னாஹ் எங்களுக்கு சொல்லுது. அந்த அடிப்படையில் இந்த கப்பல் சம்பவங்களை நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். இல்லைன்னா இவன் சொல்றதை பார்த்தா மிதந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த கப்பல் 2 கப்பல்கள்ல ஏறி இவங்க வந்து என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அப்ப மதீனாவுக்கு வந்து சேர்றதா இருந்தா ஜித்தாவுக்கு வந்து வரையலாம், திரும்பி சுஹைபா வழியாக என்ன செய்யலாம், வரையலாது. மதீனாவுக்கு வந்து சேர்றதாக இருந்தால் அவர்கள் என்ன செய்யணும், மதீனாவுடைய அதாவது மதீனாவுக்கு வர, ஏன்னா மதீனா வந்து கடலோரத்தில் இல்லை, மதீனா வந்து இருக்கிறது கொஞ்சம் தூரமாக இருக்குது. அப்போ மதீனாவுக்கு எது துறைமுகமாக அன்றைக்கு செயல்பட்டுச்சோ அந்த இடத்துக்கு வந்து தான் அவர்கள் தரை வழியாக என்ன செய்யணும், அவர்கள் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். எப்படி அபு சுஃபியான் வந்து சிரியாவிலிருந்து வார நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து கிராஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு கடலோர ரூட்டை எடுத்தான்னு வரும். அவர் வந்து கடலோர ரூட்டை எடுத்து என்ன செஞ்சாரு, யுத்தத்துக்கு வந்தான்னு வரும். அப்ப என்னன்னா வார வழியில் அது இல்லை, அவர் என்ன செஞ்சாரு, அதை கடலோர வழியாக எடுத்தார். அப்ப இவங்க வந்து ஃபேஸ் பண்ணலாம போயிடுச்சு. ஏன்னா அபு சுஃபியான் வந்து சேர்ந்துட்டார் மக்கள். அதுக்கு பிறகு வந்தத்தை யுத்தம் செய்யணும்னு தான் பதில் யுத்தம் என்ன செஞ்சது, மற்ற மக்களால் நடந்த இடத்துல நம்ம வரலாற்றில் செய்யறோம் படிக்கிறோம். இப்பொழுது இவங்க மதீனாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. வந்த அஷ்அரியுல் கோத்திரத்தினர்கள் எங்க வந்து இறங்குறாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, அவங்க வந்து அதாவது அவர்கள் வந்து இறங்கக்கூடிய இடம் வந்து பத்ஹான் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது புத்தஹான் என்று சொல்லுவாங்க.
மதீனால பத்தஹான் அல்லது புத்தஹான் என்ற ஒரு இடத்துல இருக்கும். புத்தஹான் என்றா மதீனால வந்து அன்றைக்கு மிக பிரபலியமாக இருந்தது 3 வாதிகள், 3 ஓடைகள், பள்ளத்தாக்குகள் சொல்லலாம். 3 பள்ளத்தாக்கு நம்ம பார்க்கிறோம். விளங்கிட்டா? அது பெரிய ஒரு அறிவு. விளங்கிட்டா? நம்ம கண்ணால நேரடியா பள்ளத்தாக்கு பார்க்கிற விளக்க வாதினா நமக்கு விளங்கிதான் வாதி. அந்த வாதி வந்து மதீனால வந்து அன்றைக்கு பிரபலியமா 3 இருந்துச்சு. ஒன்று அகீல், 2வது கனா, 3வது வந்து இந்த புத்தஹான் அல்லது பத்தஹான் என்ற வாதி. இதுதான் அவங்களுடைய மழை பெய்கிற நேரத்தில் அப்படியே வெள்ளம் அதில் திரண்டு ஓடுற டைம்ல வந்து அதுதான் அவர்களுக்குரிய என்ன விவசாயத்துக்கான விஷயங்களாகவும் இன்னும் மற்ற தேவைகளுக்கான விடயங்களாகவும் மதீனாவை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த பகுதியெல்லாம் இருந்துச்சு. அதனால அந்த ஓரங்கள்ல வந்து என்ன செய்வாங்க, தங்களுடைய அதாவது இந்த இருப்பிடங்கள் அவைகள் எல்லாம் என்ன செஞ்சிருந்தாங்க, அமைச்சிருந்தாங்க. இது எப்படி இருக்கு இந்த பத்தஹான்ன்றது வாதி அல்லது புத்தஹான்ன்றது வாதி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்க சரியா பார்க்கணும்னா இன்னைக்கு மதீனா பள்ளியில போய் நம்ம தொழுவோமா, மதீனா பள்ளியில போய் நம்ம தொழுதோம்னு சொன்னா காபத்துல்லா எங்க இருக்கும், தெற்கு பக்கமா இருக்குமா வடக்கு பக்கமா இருக்குமா? காபத்துல்லா வந்து தெற்கு பக்கமா இருக்கும். காபத்து ஏன்னா மதீனா வந்து மேலுக்கு இருக்கு, மதீனா வந்து வடக்குல இருக்கு. அப்போ வந்து நம்ம எப்ப யோசிச்சா நமக்கு வடக்கு தான் தலையில இருக்கும், வடக்கு தான் நமக்கு சிந்தனை இருக்கும். இப்படி யோசிச்சா இங்க வடக்கு மாதிரி தான் இருக்கும். அப்ப நம்ம எப்படி விளைக்கணும்னு சொன்னால் மதீனா பள்ளி வடக்குல நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா தான் என்ன செய்யுது, அதாவது மக்கா இருக்கு. இப்போ மக்காவுக்கு முன்னோக்கி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள். இப்போ மதீனாவை நீ இந்த பக்கமும் நினைச்சீங்கன்னா, மதீனா பள்ளி இந்த பக்கம் நினைச்சீங்கன்னா தொழுவிக்கிறதே அந்த பக்கம் நினைச்சிடக்கூடாது. தொழுவிக்கிறதே இந்த பக்கம் தொழுவிக்கிறாங்கன்னு நினைச்சுக்கிறோம். மக்கா அந்த பக்கத்துல இருக்கு, தெற்கு பகுதியில் இருக்கு. அப்ப எனவே மதீனாவிலிருந்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மதீனாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கக்கூடிய இடத்துல கிழக்கு தொழுவிக்கக்கூடிய அமைப்புல நின்று கிழக்குல பார்த்தீங்கன்னு சொன்னா பக்கி இருக்கு, அதாவது ஜனாசா அடக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கு. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அதாவது மேற்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கதான் என்ன நம்ம சொல்லக்கூடிய இந்த கடல் அபிசீனியா அந்த பகுதி. இவங்க வந்து அப்படியே அந்த மதீனாவுக்கு அதாவது மேற்கு பக்கத்துல வடமேற்காக இருக்கக்கூடிய அந்த புத்தஹான் என்ற அந்த பகுதியில தான் இறங்குறாங்க. இது பெரிய பள்ளத்து, அதாவது தெற்குல இருந்து அப்படியே என்ன செய்யும் மேற்கு பகுதியால போய் அப்படியே என்ன வடக்குல ஜொயின் ஆகக்கூடிய அமைப்பிலான பெரிய ஒரு நிலப்பரப்பு. இன்னைக்கு அதாவது சுருங்கி அந்த அதாவது கட்டிடங்கள் எல்லாம் வந்து அப்படியே சுருங்கிட்டு. இதே நான் சொல்றேன், நீங்க மதீனா போனா இன்றைக்கு பார்க்கலாம். மதீனா போனீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னா அதுலதான் பனு நதீர் கோத்திரத்தினர்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. வரலாற்றுல சொல்லப்படுது இவர்கள் எல்லாம் ஒன்று கூடி சாராயம் குடிச்சுக்கிட்டு தடை இறங்கிச்சு. அந்த தடை இறங்கிற டைம்ல இந்த பள்ளத்தாக்குல தான் இந்த புத்தஹான் பள்ளத்தாக்குல தான் கொட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி வரலாற்றுல பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹந்தக்ல வந்து ரசூலுல்லாஹ்களுக்கு தொழுகை மிஸ் ஆயிடுச்சு, அசர் தொழுகை மிஸ் ஆயிடுச்சு. சூரியன் மறைகின்ற நேரம் வரைக்கும் அசர் தொழுகை என்ன செஞ்சு அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த பள்ளத்தாக்குக்கு வந்துதான் உதுவெடுத்து தொழுதார்கள் என்ன செய்து புகாரில வருது. இந்த பத்தஹான் பள்ளத்தாக்குக்கு வந்துதான் உதுவெடுத்து என்ன செய்தார்கள் தொழுதார்கள் என்ற செய்தி புகாரில் என்ன செய்கிறது வருகிறது. இப்படி இந்த பத்தஹான் சம்பந்தமாக சில தாய்வான நிறைய ஹதீஸ்களும் என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க. இது சொர்க்கத்துடைய நிலங்கள்ல உண்டு அப்படின்னு சொல்லி நிறைய தாய்வான பலகீனமான ஹதீஸ்கள் உண்டு. இன்னும் நீங்க பார்க்கலாங்க போன சில மக்கள் வந்து அதுல இருந்து மண் எடுத்துக்கன்னு என்ன செய்வாங்க, பொட்டில் போட்டு கொண்டு போவாங்க. இதுக்கு மருந்துக்காக தங்களுக்கு ஷிஃபாவுக்காக கொண்டு போவாங்க. காரணம் ஒரு தாய்வான ஹதீஸ் ஒன்று வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபித்தோழருக்கு சாபித் இப்னு கைஸ் நினைக்கிறேன், அவருடைய நோய் நிவாரணத்துக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மண்ணில் இருந்து எடுத்து தண்ணீர்ல கலந்து அவருடைய மேலே ஊட்டினார்கள். ஒரு அபூதாவுதோட செய்தி வருது, தாய்வான செய்தி. அந்த செய்தியை வச்சு என்னது இது வந்து ஒரு மருத்துவ பூமி அப்படின்றலாம் என்ன செய்வார்கள் அதை சொல்வார்கள். இன்றைக்கெல்லாம் அதுல அந்த தண்ணி ஓடக்கூடிய அந்த இடப்பகுதியில வந்து இதெல்லாம் போட்டு என்ன கட்டுக்கள் எல்லாம் போட்டு அதை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த 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 பிரதேசம் ஒரு வரலாற்று புகழ்மிக்க பிரதேசம். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீடு அங்கதான் ரசூலுல்லாஹ் வந்து தங்கினது அங்கதான். அப்ப இது வந்து நீங்க இப்ப பள்ளியில பார்க்கணும்னு சொன்னா அது எந்த பக்கத்துல நீங்க பள்ளியில போய் தொழுதீங்கன்னா மஸ்ஜித் நபவியில தொழுதீங்கன்னா வலது பக்கமா உள்ள கேட்டால உங்களுக்கு வெளியேறினீங்கன்னு சொன்னா அப்படி வெளியேறி அந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு தூரத்துல பள்ளி இருக்கு, மஸ்ஜிதுல் ஹமாமா பள்ளி இருக்கு. ஹமாமா பள்ளின்னா அந்த இடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் தொழுவிச்சாங்க. அந்த இடத்துல தான் என்ன செஞ்சாங்க பெருநாள் தொழுவிச்சாங்க. மஸ்ஜித் அபூபக்கர் இப்படி சில பள்ளிகள் அந்த பகுதியில் என்ன செய்யும் இருக்கு. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த நம்ம போற டைம்ல அந்த இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரசூலுல்லாஹ் இருந்த அந்த இடங்கள் நம்ம அறிவு கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு அது கொஞ்சம் கிட்டமா இருந்ததுக்கு மஸ்ஜித் நபவி அது பெரிய ஒரு தூரமான ஒரு இடம். அந்த பிரதேசத்துல அந்த பத்தஹான் பிரதேசத்துல ஒரு இடத்துல வந்துதான் யார் தங்குறாங்க, இந்த இடத்துல தான் சொல்ல முடியாது. ஆனா அது பெரிய புத்தஹான் பிரதேசத்துல ஒரு இடத்துல வந்து இவங்க தங்குறாங்க. யாரு, இந்த அபு முஸல் அஷரி ரலியல்லாஹு அன்ஹு கோத்திரத்தினரும் வந்து இறங்குறாங்க. இந்த வரலாற்றை ஒரு வரலாறு நீங்க கஷ்டப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பிறகு வர எல்லா செய்தியும் அப்படி லிங்க் ஆகிறாங்க.
வேகமா லிங்க் ஆயிடுது. இதுதான் அப்ப அதான் சொல்லி என்ன செஞ்சு லிங்க் பத்தான்னு உங்களுக்கு சொல்ற டைம்ல எல்லாமே வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு அது லிங்க் ஆயிட்டு. இப்ப என்னன்னு சொன்னால் அபூ மூஸா அல்-அஷ்அரி அங்க தங்குறாங்களா, அங்க தங்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அதாவது பள்ளிக்கு இப்ப போறதுக்கு தூரம், மஸ்ஜித் நபவி என்ன தூரம், அதனால டைம் பிரிச்சுக்கிறாங்க. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மக்ரிபுக்கு நீங்க போகணும், இஷாவுக்கு நீங்க போகணும், இந்த மாதிரி இரவுல போறதுக்கு டைமை பிரிச்சு கொண்டு அப்படி போறாங்க. அப்படி போன நேரத்துல அதாவது ஒரு தடவை நாங்களும் எனது தோழர்களும் வந்து ரசூலுல்லாஹோட இஷா தொழுவதுக்காக போறோம். அங்க போனா இஷா லேட். அங்க என்ன சரி இப்ப வந்து தங்கிட்டாங்க, வந்து தங்கி இருக்கிற டைம்ல இஷாவுக்கு லேட் ஆயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி வந்தவங்களுக்கு மதீனால என்ன செய்வாங்கன்னா இடம் கொடுப்பாங்க. இந்த இடத்துல என்னது உங்களோட வீடுகள் அமைச்சிக்க இடம் கொடுப்பாங்க. இப்படி வந்து பள்ளிக்கு போறாங்க. பள்ளிக்கு போனால் அங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு வேலை காரணமாக இஷாவுடைய ஜமாத் லேட். இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான், பள்ளி இமாம்களுக்கெல்லாம் இல்லை. நம்ம இமாம் பிஸி ஆகிக்கிறோம்னு சொல்லி அவர் வந்து இருக்கிற ரசூலுல்லாஹ் என்றதுக்காக மட்டும்தான் அது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அங்க லேட் ஆகிறாங்க. அப்ப அந்த நேரத்துல பார்த்தா என்னன்னு சொன்னால், மிக லேட்டாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அங்க வந்து அதாவது தொழிக்க போறாங்க. அந்த நேரத்தில் சொல்றாங்க, அலா ரிஸ்லிக்கும் அபிஷிரு, சுபசோபனம் உங்களுக்கு. இப்போ இஷா ஒரு 8 மணிக்கு வைங்க, ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு 10-11 மணி மாதிரி நேரத்தில் என்ன செய்யறாங்க, தொழிக்க போறாங்க. அபிஷிரு, உங்களுக்கு சுபசோபனம் சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன மின் நிஅமத்தில்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்களில் ஒன்றுதான். இது அபூ மூஸா அல்-அஷ்அரிக்கு உள்ளம் குளிர்ற வசனம். ஏன் யமன்ல இருந்து வந்து இப்படி வந்து இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உட்கார கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுபசோபனம் அல்லாஹ்வுடைய அருள்களில் உள்ள ஒன்றுதான் உங்களுக்கு. அன்னஹு லைஸ அஹதும் மினன் நாஸி யுஸல்லி ஹாதிஹி ஸாஅ கைருக்கும், இந்த நேரத்தில் அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள் உங்களை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த பூமியில உங்களை தவிர அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி இதைத்தான் ஆதாரமா சொல்றாங்க. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோட இல்லை, ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இல்லை, இந்த வரைக்கும் உயிரோடு ஹயாத்தா பண்ணலாம் சொல்லுவாங்க தானே, அவர் உயிரோடு இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களை தவிர வேறு யாரும் இந்த நேரத்தில் இஷா தொழக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இப்ப இதனுடைய அர்த்தம் வந்து மற்ற பள்ளிகள்லாம் இஷா தொழலைன்னு அர்த்தம் அல்ல. மற்ற பள்ளிகள்லாம் இஷா தொழுது முடிஞ்சாச்சு. இப்ப இருக்கக்கூடியவங்க தொழுவது, ஏன்னா நேரம் பிந்திட்டு, நேரம் என்ன செஞ்சு இஷா உரிய டைம்ல தொழுறவங்க எல்லாம் தொழுதாச்சு. இப்ப நேரம் பிந்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க. ஜமாத்தா மஸ்ஜித் நபவில என்ன செய்ய தொழுது நடக்கு. இந்த நேரத்தில் யாரும் என்ன செய்யல, தொழவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இதை வைத்து தான் இஸ்லாமியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இஷா தொழுகையை பிற்படுத்தி தொழுவது சிறந்தது, ஜமாத் கிடைக்கும். பள்ளி ஜமாத்தே வந்து ஒரு முக்கியமான மார்க்க ரீதியான ஒரு மீட்டிங் வைக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு மீட்டிங் வைக்கிறோம். நம்ம எல்லாருமே இஷா ஜமாத் ஒரு 9-10 மணிக்கு தொழுகிறதுக்கு, ஜமாத்தா தொழுகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குன்னா அங்கே பிற்படுத்துதல் என்ன சிறந்தது. மஸ்ஜித் நபவில ரசூல் ஸல்லல்லாஹு மஸ்ஜித்ல நடக்குமா இருந்தா அப்ப அதுதான் சிறந்தது. அதே நேரம் எல்லாரும் சேர்ந்து அங்க என்ன ஒரு 9-10 மணிக்கு தொழ போறாங்களா இருந்தா அது சிறந்தது. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு இன்னொரு நேரத்தில் சொல்றாங்க, இந்த நேரத்துக்கு நான் இஷாவை பிற்படுத்தி இருப்பேன், ஆனால் உங்களில் பலகீனமானவர்கள் பெண்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதனால தான் நான் என்ன செய்கிறேன், அது அவ்வளவு வக்திலே தொழுது விடுகிறேன்னு சொன்னார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர் யாரு, அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியை நான் இங்கே விட்டுட்டேன். என்னன்னு சொன்னால், அந்த புத்தகான இடத்த சொன்னேன், ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க, நான் மதீனாவுக்கு ஆற டைம்ல இந்த புத்தகான் எஜ்ரி நஜ்ல, அதான் ஆஜில் அதாவது அசுத்தமான நீர்கள் ஓடக்கூடிய ஒரு என்ன பகுதியாக அது இருந்துச்சு. அப்படியான நினைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ஒரு பரக்கத்தான ஒரு பகுதியாக அதை செஞ்சது மாறியது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்றாங்க சொல்றாங்க. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை இப்போ இது முடிஞ்சது, இவங்க வந்து சேர்ற நேரம் இருக்கு, இந்த புத்தகானுக்கு வந்து சேர்ற அந்த நேரத்துக்கு முந்தின ரசூல் ஸல்லல்லாஹு ஹைபர் யுத்தம் முடியுது. ஹைபர் யுத்தம் என்ன செய்கிறது முடியுது. ஹைபர் எப்ப நடந்துச்சு, ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு, பனு குறைதா அல்ல, பனு நதீர் அல்ல, ஹைபர். ஹைபர் வந்து 7 விளங்கிட்டா, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு என்ன செய்கிறது அந்த ஹைபர் நடக்குது. அந்த நேரத்தில் யார் வந்து சேர்றாங்க, இவங்களும் வந்து சேர்றாங்க. ஹைபரை பொறுத்த வரைக்கும் மதீனாவுக்கு ஹைபர் வெற்றி மதீனாவுக்கு மிகப்பெரிய அருளாக சேர்ந்த ஒன்று, மதீனாவுக்கு மிகப்பெரிய அருளாக சேர்ந்த ஒன்று தான் ஹைபர். ரசூலுல்லாஹ் அந்த ஹைபர்ல யார் கலந்து கொண்டாலும் அவங்களுக்கு மட்டும் தான் என்ன செஞ்சாங்க, அதில் உள்ள அதாவது சொத்துக்களை கொடுப்பதெல்லாம் ரசூலுல்லாஹ் பகிர்ந்தார்கள். அப்படி எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் பேருக்கு பகிர்ந்தாங்கடா, இவர்களுக்கு பகிர்ந்தார்கள்.
அபிசீனியாவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த இவர்களுக்கு பகிர்ந்தார்கள். அந்த அடிப்படையில் எங்களுக்கு என்ன செஞ்சது, அந்த பொருளாதார வளம் கிடைத்தது என்று அபூ மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிற டைம்ல இப்ப இதுல வந்தவங்க யாரு? அஸ்மா பின்த் உமைஸ். அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா. அஸ்மா பின்த் உமைஸ் யாரு? இப்ப நான் சொல்றேன் யாரு? ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அண்ணன், சகோதரர். சொந்த ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி இப்னு அபி தாலிப், உம்மு ஹானி, அகீல், தாலிப் இவங்கெல்லாம் என்ன சகோதரர்கள். அப்ப அதுல வந்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அண்ணன். யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அண்ணன். இவங்க அஸ்மா பின்த் உமைஸ முடிச்சிக்கலாம். இந்த அஸ்மா பின்த் உமைஸுக்கு பெரிய வரலாறுடைய உண்டு. அதாவது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு மூத்தா யுத்தத்துல கொல்லப்படுறாங்க. கொல்லப்பட்ட பின்னால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முடிக்கிறாங்க அஸ்மா பின்த் உமைஸ. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? திருமணம் முடிக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? திருமணம் முடிக்கிறாங்க. அதாவது சகோதரர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சகோதரர் முடிக்கிறாங்க. இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சகோதரி தான் சல்மா பின்த் உமைஸ். இவங்களை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முடிக்கிறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மனைவி யாருன்னு கேட்டா என்ன? சல்மா பின்த் உமைஸ். இப்போ இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு வீர பெண்ணாக இருந்தாங்க. பேசினா தெளிவாக போல்டாக பேசக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. நல்ல அறிவாற்றல் உள்ள ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்துட்டீங்களா? ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருந்து கட்டிக்கிறாங்க. அப்ப ஹஃப்ஸா ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. இது மதீனாவுடைய ரசூலுல்லாஹி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்த பின்னால அந்த இடத்துல பார்க்குறாங்க அஸ்மா இருக்கிறாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் இருக்கிறாங்க. அப்ப கேட்குறாங்க அல் ஹபஷியா ஹாதிஹி அல் பஹ்ரியா இருக்கிறாங்க. அவங்க அபிசீனியாவுக்கு வந்தாங்களே, இவங்க மக்காவாசி தான். ஹிஜ்ரத்தை பத்தி சொல்றாங்க. அபிசீனியாவுக்கு வந்தாங்களே, அந்த என்னது ஹபஷியில வந்தாங்க அவங்களா? பஹ்ரியா அப்படின்னு கடல் பயணம் செஞ்சு வந்தாங்களே அவங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஹஃப்ஸாட்ட. அப்ப சொல்றாங்க ஆமா அவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அஸ்மா சொல்றாங்க ஆமான்னு சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்கள பார்த்து சொல்றாங்க சபக்னாக்கும் பில் ஹிஜ்ரா, உங்களுக்கு முன்னால் நாங்கள் ஹிஜ்ரத்து போய் நன்மைகளை அடைந்து கொண்டோம். உங்களுக்கு முன்னால மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் நன்மைகளை நாங்கள் என்ன செய்தோம்? அடைந்து கொண்டோம். ஃபனஹ்னு அஹக்கு பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்கும், உங்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி விஷயத்துல நாங்க தான் தகுதியானவங்க அப்படின்ட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை ரெண்டு காரணமா சொல்லியிருக்காங்க. ஒன்று, அந்த சிறப்பை நம்பி தாங்க தான் முந்தியவர்கள் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கோம். அல்லது அபிசீனியா மக்களுக்கு ஹிஜ்ரத்து போனவருடைய சிறப்பை வெளியே என்ன செய்யணும்? கொண்டு வரணும். வெளியே என்ன செய்யணும்? கொண்டு வர. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பையும் அந்த எதிர்வு கூறல மிச்சம் கவனமா இருப்பாங்க. எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் என்பதற்காக இந்த வார்த்தையை என்ன செஞ்சிருக்கணும்? உரிய நபர்கிட்ட சொல்லியிருக்கணும். சொன்ன உடனேயே அஸ்மா பின்த் உமைஸ் கடுமையா கோபப்படுறாங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே சொல்ற கல்லா வல்லாஹி, அவ்வாறு அல்ல, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அப்படி அல்ல. அஸ்மா பின்த் உமைஸ் அவ்வாறு, அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவ்வாறு அல்ல. குன்தும் மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தீங்க. யுத்இமு ஜாயிஅக்கும் வ யுஅல்லிமு ஜாஹிலக்கும், உங்களை பசித்தவருக்கு அவர் உணவு தருவார், உங்கள படிக்காதவருக்கு அவர் படிச்சு கொடுப்பாரு. வகுன்னா ஃபீ தாரின், நாங்க இருந்த பூமி இருக்குதே அது அல் புஅதா அல் புகதா பில் ஹபஷா, அபிசீனியால இந்த இந்த அரபு பூமியை விட்டு தூரமான ஒரு பூமியில, அதாவது ஒரு ஒரு வெறுக்கத்தக்க ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். வெறுக்கத்தக்க தூரமான, நம்ம அந்யோன்யம் இல்ல, ஒரு அந்யோன்யமற்ற சூழ்நிலை நம்ம என்ன செய்யறோம்? நாங்க இருந்தோம். நீங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தீங்க. அவங்களுக்கு சாப்பாடு தரும், பசித்தா சாப்பாடு தருவாரு, படிக்காட்டிய படிச்சு தருவாரு. நாங்க இருந்தது தூரம், நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தீங்க சொல்லிட்டு சொல்றாங்க வதாலிக ஃபில்லாஹி வ ஃபீ ரசூலில், அப்படியே இருந்தோம். அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இருந்தோம். யார்கிட்ட பேசுறா? அஸ்மா பின்த் உமைஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காக இருந்தோம். வ ஐமுல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லா அத்அமு தஆமன் வலா அஷ்ரபு ஷராபன் ஹத்தா அذ்குர மா குல்த லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொன்னதை ரசூலுல்லாஹ்கிட்ட போய் நான் முறைப்படும் வரைக்கும் நான் குடிக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். அந்த கோபம் அப்படியே அவங்க ஃபுல்லா வளர்ந்து எப்படி சொல்றாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் நான் இதை சொல்லும் வரைக்கும் நான் உண்ணவும் மாட்டேன், நான் பருகவும் மாட்டேன் அப்படி என்று சொல்லி வனஹ்னு குன்னா நுப்தா வ நுஹாஃப், நாங்கள் அந்த இடத்துல வந்து அசௌகரியத்துக்குள்ளாகி கொண்டிருந்தோம், வேதனைக்குள்ளாகி கொண்டிருந்தோம், அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்படி இருக்கவங்களை எப்படி நீங்க சிறப்பானவர்கள், நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு தகுதியானவர்கள் சொல்லுவீங்க என்று சொல்லிட்டு வஸஅத்குரு ذلك للنبي صلى الله عليه وسلم والله لا اكذب ولا ازيد ولا ازيد عليه, நான் ரசூலுல்லாஹ்கிட்ட போய் சொல்லுவேன், பொய் சொல்ல மாட்டேன்,
வளைச்சி சொல்ல மாட்டேன், கூட்டி சொல்ல மாட்டேன். எவ்வளவு தெளிவான பேச்சு, எவ்வளவு ஒரு அதாவது தெளிவான அதிகாரத்தில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பணிவு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தெளிவான நடை, என்ன உமர்லாம் அது கோபப்படல. அந்த நடைமுறை பார்க்கிற டைம்ல உமர் ரலியல்லாஹு இந்த செய்தி வெளி வரணும், அதுக்கு உரியால தேடின மாதிரி தான் என்ன செய்யுது அதுல இருக்கு. உரிய நபர் யாருன்னா அஸ்மா பின்த் உமைஸ் தான் தேடின மாதிரி தான் இருக்குது. இந்த செய்தி அப்படியே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போகுது இந்த செய்தி. அப்ப சொல்றாங்க, போய் எப்படி சொல்ல, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன உமர் கால கதா வ கதா, இப்படி எல்லாம் என்ன செய்றாரு சொல்றாரு. ஃபமா குல்தில, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன பதில் சொன்னீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்னு சொல்றாங்க. ஆலத் குல்து லஹு கதா வ கதா, நான் இப்படி எல்லாம் என்ன செஞ்சேன், உமருக்கு வந்து பதில் சொன்னேன்றாங்க. கால, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லைஸ பி அஹக்க பி மின்கும், அவர்கள் அதாவது உங்களை விட என் விடயத்தில் அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. நீங்க எப்படி தகுதியோ அதுபோல அவரும் தகுதியானவர், அவர் எப்படி தகுதியோ அதுபோல நீங்களும் அருகதை உள்ளவர்கள் என்ற விஷயத்துல உங்களை விட அவர் என்ன இந்த விஷயத்துல சிறந்தவர் கிடையாது என்று சொல்லிட்டு, வலஹு வலி அஸ்ஹாபிஹி ஹிஜ்ரத்துன் வாஹிதா, அவருக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அப்படின்னா அவரோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களுக்கும் ஒரு ஹிஜ்ரத்துடைய கூலிதான். வலக்கும் அஸ்ஹாபு ஸபீனா ஹிஜ்ரத்தா, கப்பலுக்குரியவர்களே உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்துக்குரிய கூலி. நான் சொல்றேன், கப்பலுக்குரியவர்களே உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்துக்குரிய கூலி உண்டு அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொன்ன உடனேயே அவ்வளவு மகிழ்ச்சியா பேசுறது யாருக்கு, இவங்களுக்கும் அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய கோத்திரத்தினருக்கும் சேர்த்து. என்ன காரணம் என்றா, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமா அவங்க போய் அபிசீனியா என்ன செஞ்சாங்க, அபிசீனியான்ட்டாங்க. அதிலிருந்து அபிசீனியா இருந்து அவங்க இங்க வராங்க. சோ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது, இப்போ உங்களுக்கு அஸ்ஹாபு ஸபீனா கப்பலுக்குரியவர்களே உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்துக்குரிய கூலி என்றாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த செய்தி வந்ததுல இருந்து அபூ மூஸா அல்-அஷ்அரி அடிக்கடி என்னட்ட வந்து அந்த ஹதீஸை திருப்பி சொல்லுங்கன்னு வராங்க, அந்த ஹதீஸை திருப்பி சொல்லுங்க. அவ எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது யதூனி அர்சால், அபூ மூஸா அல்-அஷ்அரி அவருடைய தோழர்களும் என்னிடத்திலே கூட்டமாக வருவார்கள். யஸ்அலூனி அன் ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை கேட்டு, மா மினத் துன்யா ஷைஉன் ஹும் பிஹி அஃப்ரஹ் வலா அஅதம் ஃபி அன்ஃபுஸிஹிம் மிம்மா கால லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன இதை போன்ற ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் அவங்களுக்கு இருக்கும். அவ்வளவு இன்பமாக அவர்கள் இதை என்ன செய்தார்கள், ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை அவர்கள் பார்த்தால் இந்த உலகத்தில் அவங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான இதை தவிர வேற எதுவுமே இல்லை அவர்களுக்கு இருக்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வஇன்னஹு லயஸ்தஈது ஹாதல் ஹதீஸ மின்னி, இந்த ஹதீஸை என்னிடத்திலே திருப்பி கேட்கக்கூடியவராக இருந்தார் அபூ மூஸா அல்-அஷ்அரி. ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் வாருது, அந்த அப்படியே திருப்பி சொல்லுங்க என்றது அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிறப்பு சொன்னது. இப்ப அந்த கப்பல் திசை மாறிய பிறகு அபூ மூஸா அல்-அஷ்அரி எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அது வந்து அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்துல உண்டாக என்ன செஞ்சது, அது இருந்தது அப்படி என்று சொல்லி இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இதன் கூடாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை வெளியே கொண்டு வந்தார்கள் என்றுதான் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அடுத்து நீங்க என்ன பாருங்கன்னு சொன்னால், அதாவது இது ஒரு பகுதி. அஸ்மா பின்த் உமைஸுடைய இந்த செய்திகள் என்ன செய்து அவ்வளவு அழகாக அந்த மக்களுக்கு மத்தியில பரவுது, அவர்களுடைய சிறப்பும் என்ன செய்தது வெளியே கொண்டு வரப்பட்டது. அப்ப இதுல அந்த அஷ்அரியின் கோத்திரத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முறை நம்ம ஏற்கனவே சொன்னோம், அஷ்அரியின் கோத்திரத்தினுடைய கராத்தை வைத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அந்த அடையாளத்தை அறிந்து கொண்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு முறை அபூ மூஸா அல்-அஷ்அரியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல வர செய்தி, அபூ மூஸாவே லவ் ரஅய்தனி, நீங்க கண்டிக்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, நேற்று இரவு கண்டிக்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. வ அன அஸ்தமிஉ லி க்ராஅத்திக அல்-பாரிஹா, உங்களோட கிராத்தை கேட்டுக்கிட்டே இருந்தேன், நேற்று நீங்கள் ஓதுவதை நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். லகது உதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர்கள் கொடுக்கப்பட்ட அழகான இதமான குரல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அவ்வளவு இன்பமாக உங்களோட கராத் என்ன செஞ்சு இருந்தது, அதை நான் என்ன செஞ்சேன், இன்பமாக உணர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கராத்தை பாராட்டி என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல புகாரில என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதியாக இந்த அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அஷ்அரியின் கோத்திரத்தினர்கள்ல நடந்த ஒரு இன்னொரு சம்பவம், மக்கா வெற்றி.
ஹுனைன் வெற்றி நடக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன அபு ஆமிர் என்றவரும் இவரோட ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர் அபு மூஸா அல்-அஷ்அரி. ஹுனைன் அதாவது மக்கா மக்கள் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னால தாய் மக்கள் என்ன செய்யல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஹவாஸின் தகைஃப் கோத்திரத்தினர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அப்போ ஹுனைன் யுத்தம் நடக்குது. ஹுனைன் யுத்தத்தில் எஞ்சியவர்கள் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பேர் ஓடினாங்க. அதுல இந்த அவுதாஸ் அப்படி என்று சொல்லக்கூடிய என்ன அந்த அதாவது கோத்திரத்தினருக்கு எதிராக என்னது ஒரு சிலர் அப்படி தப்பி போயிருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு ஆமிர தலைமையாக வச்சு, இந்த அஷ்அரின் கோத்திரத்தை சேர்ந்த அபு ஆமிர தலைமையாக வச்சு அபு மூஸா அல்-அஷ்அரியோட அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட நேரத்தில் ஒரு பெரும் அங்க ஒரு சின்ன ஒரு யுத்தம் எல்லாம் நடந்து அந்த இடத்துல இவங்க வெற்றி கொள்ளப்படுறாங்க. ஆனா வெற்றி கொள்ளப்பட்டு அந்த எஞ்சி இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அந்த பகுதியில் இருந்து ஒரு அம்பு நேர அபு ஆமிருடைய கால் பகுதிக்கு என்ன செஞ்சிருக்கு, தாக்கினா அது அவருக்கு கடுமையான ஒரு இயலாமை உண்டாக்கி அவர் கீழே விழுந்துடுறார். அபு மூஸா அல்-அஷ்அரி வேகமாக பார்க்கிற நேரத்துல அபு ஆமிர் கீழே விழுந்துக்கிறார். அப்ப அந்த அம்பை என்ன செய்யறாரு, அது அதுல இருந்து எடுத்த உடனே தண்ணீர் என்ன செய்து ஓடுது, காலில் இருந்து தண்ணீர் ஓட ஆரம்பிக்குது. அப்போ அவருடைய அது மரணத்துக்குரிய நேரம் எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, புரிஞ்சு கொள்றாங்க. அப்போ அபு ஆமிரை பார்த்த உடனே அவர் உடனே சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுங்கள், எனக்காக பாவம் மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கள் என்று மூத்தாயிட்டார். அந்த இடத்துல என்ன, அதாவது அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுங்கள், எனக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுமாறு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு மரணிச்சிட்டாங்க. எவ்வளவு பெரிய தியாகம் நீங்க நினைச்சு பாருங்க. ஹிஜ்ரத் செய்து அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்பட்டு அந்த இறுதி நேரத்தில் கூட தாங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் என்ற பெருமை அவங்க என்ன செய்யல, அடையல. என்ன சொன்னாங்க, இஸ்தக்ஃபிர், ரசூலுல்லாஹ் என்று சொல்றாங்க, இஸ்தக்ஃபிர்லி, எனக்காக பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொல்லுமாறு சொல்லுங்கள் என்று சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல மரணிச்சிடுறாங்க. மரணிச்ச பின்னால அவரை தேடி போய் அபு மூஸா அல்-அஷ்அரி என்ன செய்யறாரு, அந்த எதிரியை தேடி போய் அவரை கொண்டு விடுகிறார். உடனே என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வராங்க. வந்த ரசூலுல்லாஹ் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டீங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, அல்லாஹ்வின் தூதரே, அபு ஆமிர் மரணித்து விட்டார், அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுமாறு சொன்னார். உடனே ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல எழுந்தார்கள், போய் உது எடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்தார்கள். உது செய்து உட்கார்ந்து கையை இப்படி மேலேந்தினார்கள். அவர்களுடைய அக்குள் பகுதி விளங்குகின்ற அளவுக்கு கையை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் அதாவது உயர்த்தி கேட்டார்கள், அல்லாஹும்ம ஃபிர் லி உபைதின் அபி ஆமிர், அபு ஆமிர் உனது அந்த அடிமை அடியானுக்கு அபு ஆமிருக்கு பாவங்களை மன்னிப்பாயாக, வஜஅல்ஹு ஃபௌக கதீரின் மின் ஹல்கிக், நாளை மறுமையிலே உனது அடியார்களுக்கு மத்தியில் அவரை மிகப்பெரிய அந்தஸ்திலே வைப்பாயாக, உன் அடியார்களுக்கு மத்தியில அவரை மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே அபு ஆமிரை என்ன செய்வாயாக, ஆக்குவாயாக. ரசூலுல்லாஹ் கையேந்து மிக நீண்ட நேரம் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ் அபு ஆமிருக்காக துஆ கேட்டார்கள். அதை பார்த்துட்டு அபு மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்காகவும் பாவ மன்னிப்பு தேடுங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அபு மூஸா அல்-அஷ்அரி சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு மூஸா அல்-அஷ்அரியுடைய பாவத்தையும் என்ன மன்னிப்பாயாக, அவரை சங்கையான ஒரு நுழைவிப்பாக, சொர்க்கத்தில் நுழைவிப்பாயாக என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ கேட்கிறாங்க. அப்ப அந்த படைய அந்த சஃபீனா அஷ்அரியின் கோத்திரத்தை வழிநடத்தி வந்த தலைவர்கள் 2 பேருக்கும் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அற்புதமான ஆழமான பிரார்த்தனை என்ன செய்து அவங்களுக்கு கிடைக்குது. அதுவும் ரசூலுல்லாஹ் பழமையாக துஆ கேட்பதை விட உது எடுத்துட்டு உட்கார்ந்து என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் நீங்க வரலாற்றில் பார்த்தீங்கன்னா அபு மூஸா அல்-அஷ்அரி அவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியில் நடந்த எந்த யுத்தத்திலையும் கலந்து கொள்ளல, சமாதானங்களில் மட்டும்தான் கலந்து கொண்டாரு. பிரச்சனைகள் என்று வார நேரங்கள் அபு மூஸா அல்-அஷ்அரி போன்றவர்கள் தூரமாக இருந்தார்கள், மிகவும் மென்மையானவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாற்றை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம் அவங்களுடைய வாழ்க்கையுடைய அம்சங்கள். எனவே இந்த செய்திகள் எல்லாம் அஷ்அரியுன் கோத்திரத்தினர்கள் எப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள், அவருடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் எங்களுக்கு என்ன செய்து உணர்த்தக்கூடிய ஒரு அம்சத்தை நாம இந்த செய்திகளை படிப்பதனூடாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்ப நம்ம இந்த படித்த இந்த செய்தியில சுருக்கமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான படிப்பினைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய சொல்லலாம். அதுல முதலாவது என்ன சொன்னால், சமமாக தர்மம் செய்வது அப்படி என்றதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிக்கிறார். சமமாக தர்மம் செய்வதா இருக்கிறது எல்லாவற்றையும் போட்டு பிரிச்சு கொடுக்கும். இந்த தர்ம முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தல, ஆனா செஞ்ச மக்கள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அங்கீகரித்தார்கள். ஏன் அஷ்அரியின் கோத்திரத்தில் அதை செஞ்சாங்க. வர்மம் வர டைம்ல எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி சமமாக பிரித்துக் கொள்கின்ற ஒரு தர்மம் என்ற ஒரு முறையை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. அதுல என்ன நடக்கும்டா, அதாவது இது ஒரு ஊர்ல இருக்கக்குள்ள சில பொழுதுகள்ல மக்கள் விரும்ப மாட்டாங்க, சாத்தியப்படாம கூட இருக்கலாம். ஆனால் உணவு பற்றாக்குறை ஏற்படுமே, அப்ப அந்த வசதி உள்ளவங்க நிறைய சேர்க்க ஆரம்பிப்பாங்க.
அந்த மாதிரி கட்டங்கள் எல்லாம் இந்த நடைமுறை செய்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாரும் பாதிக்கப்படாமல் என்ன செய்வார்கள், சரிசமமான அமைப்பில் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, பிரயாணத்தில் அந்த வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு சதக்காவுடைய முறையை ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அங்கீகரிக்கிறார்கள். அடுத்தது என்னன்னா, ஒரு சமுதாயம் நல்ல வளமைகளை செய்து வந்தால் அதை ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் அறிமுகப்படுத்தினது இல்லை, அஷ்அரியின் கோத்தினது செஞ்சு வந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அதை அங்கீகரித்தார். நபிகளால் அங்கீகரித்த மரபுகள் என்ற தலைப்பில் நான் என்ன செய்திருக்கிறேன், சில விஷயங்கள் பேசியிருக்கிறேன். சில மரபுகள் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அங்கீகரித்தாங்க. மார்க்கத்துக்கு முரண்படாத வரை அது அங்கே ஊருடைய ஒரு வளமை மார்க்கத்துக்கு நேரடியான விஷயங்களுக்கு முரண்படலைன்னா அதை நம்ம அங்கீகரிப்பதில் பிழையில்லை என்பதை இதில் புரிஞ்சுக்கொள்றோம். அடுத்தது, நல்ல விஷயம் என்று அறிகிற நேரத்தில் ஊரில் ஒரு 75% மாணவங்க அதுக்கு முடிவெடுத்திருந்தால் நமக்கு அது முரண்பாடு இருந்தாலும் முரண்பட்டு போகணும் என்றதும் இதில் என்ன செய்யுது, நமக்கு தெரியும். 75% மாணவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க, அது நல்ல ஒரு விஷயம். ஆனால் அதை இப்படி செய்யலாமே எனக்கு ஒரு கருத்து இருக்கு. மார்க்கத்து ரெண்டுமே மார்க்கத்துக்கு முரண் இல்லை. ஆனால் நிறைய மக்கள் அப்படி முடிவெடுத்திருந்தா அதுலேயும் நம்ம என்னது சேர்ந்து போறது, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நல்ல விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது உடன்பட்டு போறதுக்கான ஒரு செய்தியா இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி என்றா, நிச்சயமாக அப்படி பகிர்ந்து பிரித்த நேரத்தில் எல்லாரும் உடன்பட்டாங்க நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அதில் ஒரு 10% அந்த கருத்துக்கு முரணா இருந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க என்ன செய்யறாங்க, அந்த ஒரு வளமைக்கு உடன்படுகிறார்கள் என்று நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். அடுத்தது, இரவுல குர்ஆன் ஓதுது ஒரு சிறப்பான விஷயம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து என்ன செய்யறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். கொஞ்சம் குரலை உயர்த்தி வீட்டில் உள்ளவங்க சாதாரணமா பக்கத்தில் உள்ளவங்க கேட்கிற அளவுக்கு என்ன உயர்த்தி ஓதுவதும் ஒரு சிறப்பான ஒரு நடைமுறை. ஏன்னா இன்னைக்கு பாவங்கள் தீமைகள் சவுண்டு போட்டு நடக்குது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் நல்லதுகள் கொஞ்சம் என்னது சத்தமிட்டு நடக்கிறது என்பது ஒரு நல்ல ஒரு அடையாளமாக என்ன செய்ய இருக்கும். அந்த சிறப்பு இதில் சொல்லப்படுது. நம்ம நேற்று சொன்னது போல இரவில் குர்ஆன் ஓதுதல் என்பது இஸ்லாம் மிகவும் வரவேற்கிற ஒரு விஷயம். இரவுல குர்ஆன் ஓதுதல் என்பது இப்ப ரமதானுடைய காலங்களில் பகல்ல நம்ம குர்ஆன் ஓதுறோம் நலவுதான், ஆனா இரவுல ஓதுவதா மிக சிறப்பு. என்ன காரணம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தா என்ன குர்ஆனை படித்து கொடுப்பார்கள். இரவுலேன்னு வருது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படித்து கொடுத்தது என்ன இரவுலேன்னு செய்தியில தான் என்ன செய்யுது நம்ம வரக்கூடியதை பார்க்கணும். அதே போல இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ர்ல குர்ஆன் ஓதுதல் என்பது சாட்சி சொல்லப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்ன செய்யறோம் குர்ஆன்ல பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரவுல யார் குர்ஆன் வளமையாக ஓதி வந்து அதை அவருக்கு ஓத முடியாம தூங்கி விட்டாரோ அவர் பகலிலே ஓதினால் இரவுல ஓதிய கூலி எழுதப்படும். அப்படின்னு அர்த்தம் இல்லை, இரவில் ஓதுற கூலி அதிகம்னு அர்த்தம். பகல்ல ஓதுவது இரவில் ஓதியதாக எழுதப்படும் என்று விளங்குது. அப்ப அதே போல இந்த செய்தியிலையும் இரவு வந்தால் அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கொண்டு நான் என்ன செய்தேன் அறிந்து கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுவும் இரவுல ஓதுவது என்ன சிறப்புன்னு சொல்லுது. அபூ மூஸா அல்-அஷ்அரி பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நேற்று இரவு நீங்கள் குர்ஆன் ஓதுவதை நான் கேட்டேன், அது அழகாக இருந்தது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப அதுவும் இரவில் குர்ஆன் ஓதுவது ஒரு சிறப்பு என்ற பகுதி என்ன செய்கிறது சொல்லக்கூடிய ஒரு பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக குர்ஆனை அழகாக ஓதுது. இதுல என்ன லக்கது ஊதீத மிஸ்மாரன், நீங்க ஒரு என்ன மின் மஸாமிர் ஆலி தாவூத், அதாவது இந்த ஒரு அழகான மிஸ்மாரன் அசல்ல புல்லாங்குழல், அசல்ல என்ன புல்ல, இங்க சொல்லப்படுறது அதுல இல்ல, அந்த ராகமான ஓதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா குர்ஆனை அழகாக ஓத முயற்சி எடுப்பது என்னது ஒரு சுன்னால உண்டு, ஒரு சுன்னால உண்டு. யார் குர்ஆனை அழகாக ஓதவில்லையோ அவர் இன்மை சார்ந்தவர் இல்லை நான் சொன்னேன், அதுக்கு முயற்சி எடுக்கவில்லையோ. அழகாக நமக்கு வரல அது வேற விஷயம், ஆனா அழகாக வர முடிஞ்சு சும்மா ஒதுட்டிக்கிறது பிள்ளை கொஞ்சம் அழகான முறையில் குர்ஆன் ஓத முயற்சி எடுக்க வேண்டும். அதற்காக வேண்டி உயிரோட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த என்னது உசுரை விட்டு மூச்சை விட்டு ஓதுற கிராத்திரிக்க இஸ்லாமிய திலாவத்தும் அல்ல, அது இஸ்லாம் அங்கீகரிக்கிற ஒரு விஷயமும் அல்ல. அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லப்படுது எல்லாம் கஸ்தன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதல் முறை என்ன செய்து ஒரு நிதானமாக இருக்க வேண்டும், அழகாக என்ன செய்யணும் ஓத வேண்டும் என்றது இந்த செய்தியை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கொள்ளணும். மொத்த செய்தி இருக்கு. அடுத்தது ஹிஜ்ரத்துடைய கூலி மிகவும் பலமானது. ஹிஜ்ரத்துடைய கூலி மிகவும் என்னது அதாவது சிறந்த இடத்தை விளங்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சிறப்பானவர், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். ஆனா அஸ்மா பின்த் உமைஸ், அபூ மூஸா அல்-அஷ்அரி போன்றவர்கள் சிறப்பிக்கப்படுவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஈக்குவலா சிறப்பிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தது ஹிஜ்ரத். அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை துறந்து போதல், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒன்றை துறந்து போதல். நம்ம இருந்த ஊரை விட்டு நான் தொடர்ந்து என்ன செய்யறேன் மார்க்கத்துக்காக ஊரை மாத்திக்கிறேன், அது ஹிஜ்ரத். நான் மார்க்கத்துக்காக நமது ஊர்ல இருந்த இன்னொரு ஊருக்கு நம்ம மாத்திக்க மாட்டோம். எதுக்காக மாத்திக்கிறோம், வேற எந்த உள்நோக்கமும் இல்லை. மார்க்கத்துக்காக நான் இடத்தை மாத்துறேன், வசதியான இடத்தை தொழில் உள்ள இடத்தை நான் மாத்துறேன். எதுக்காக மார்க்கத்துக்காக, அது என்ன அதுக்கு பேர் ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத்துக்குரிய கூலி என்ன அதிகம் என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும், இதனூடாக நம்ம புரிந்து கொள்கிறோம். அடுத்தது ஹிஜ்ரத்துடைய கூலி மட்டுமல்ல, எதுவாக இருந்தாலும் கஷ்டத்துக்கு ஏற்ப 2 மடங்காகும் என்றது அந்த கப்பலுக்குரியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்துக்குரிய கூலிங்கன்னா. ஆனா அவங்க செஞ்சது ஒரு ஹிஜ்ரத் தான், அவங்க செஞ்சது ஒரே ஹிஜ்ரத் தான். ஆனா கூலி உங்களுக்கு 2 ஹிஜ்ரத்துக்குரிய கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா 2வது ஹிஜ்ரத் அல்ல, இஸ்லாமிய பிரதேசம் நல்ல முறையில் இருக்குது, எல்லாம் பாதுகாப்பாக இருக்கவங்க தான் வாராங்க.
அவங்களுக்கு அந்த 2வது ஹிஜ்ரத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கான காரணம் வடிவத்தில் அது என்ன செய்யுது, ஹிஜ்ரத்தாக இருப்பது என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அந்த கஷ்டத்துக்கு ஏற்ப கூலி உண்டு என்பதை என்ன செய்ய வேண்டும், நம்ம இதனூடாக புரிந்து கொள்கிறோம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது சிறப்பு அபூ மூஸா அல்-அஷ்அரியுடைய சிறப்பு என்ன, அபு ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு என்ன, அஸ்மா பின்த் உவைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பு என்ன, அதுபோல அஷ்அரியூன் கோத்திரத்தினுடைய சிறப்பு என்ன, இந்த சிறப்பெல்லாம் நம்ம என்ன செய்யறோம், நம்ம படித்துக் கொண்டோம் அந்த நபித்தோழர்களுடைய சிறப்புகளை. அடுத்தது என்னன்னு சொன்னால், அபிசீனியாவுக்கான ஹிஜ்ரத்துடைய சிறப்பை நம்ம என்ன செய்யறோம், படிச்சுக்கொண்டோம். மதீனாவுடைய ஹிஜ்ரத்தை பத்தி நம்ம படிக்கிறது போல அபிசீனியாவுடைய ஹிஜ்ரத்துடைய சிறப்பை நம்ம என்ன செய்யறோம், படித்துக் கொண்டோம். அடுத்த ஃபிக்ஹ் ரீதியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், இஷா தொழுகையை பிற்படுத்துவது என்ன சிறப்பானது, ஜமாத் இருக்குமா இருந்தால் ஜமாத் இருக்குமா இருந்தால் இஷா தொழுகையுடைய அதை பிற்படுத்துவது சிறப்பானது. தனிமையாக இருக்குமா இருந்தால் ஜமாத்தா என்னது சிறப்பானது என்றதை நம்ம இந்த செய்தியினூடாக தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது நம்ம இந்த இடத்துல வரலாறுகள் கொஞ்சம் படிச்சுக்கொள்ளும். அதுல கப்பலுடைய வரலாறு, அபிசீனியாவுடைய வரலாறு, அதே போல அஷ்அரியின் கோத்திரத்தினுடைய வரலாறு, புத்தஹான் பிரதேசத்துடைய அந்த வரலாறு, இவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், அபிசீனியா ஹிஜ்ரத்துடைய வரலாறு, இந்த வரலாறுகளை நம்ம என்ன செஞ்சோம், இதில் சுருக்கமாக நம்ம இதில் தெரிந்து கொண்டோம். அடுத்தது ஹுனைன் யுத்தத்துக்கு பின்னால் நடந்த அவுத்தாஸ் யுத்தம் பற்றி ஒரு சின்ன தகவலை என்ன செஞ்சோம், நம்ம இதில் படித்துக் கொண்டோம். அடுத்தது துவாவுக்காக உது எடுக்கலாம். துவாவுக்காக ஒரு மனிதர் உது எடுத்துட்டு எந்த 2 ரக்காத் தொழாம கூட உது எடுத்துட்டு வந்து என்ன செய்யலாம், துவா கேட்கலாம் என்றது இதுல என்ன செய்யுது புரியுது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி துவா கேட்டாங்க. அடுத்தது துவா கேட்கிற சந்தர்ப்பத்தில் வந்து கைகளை வந்து உயர்த்துகிற நேரத்தில், எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹ் அப்படி உயர்த்தவில்லைன்னு தெரியுது. ஆனா சில நேரங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை இந்த லெவலில் என்ன செஞ்சுக்கிறாங்க, உயர்த்தி இருக்கிறார்கள் என்பதும் இந்த செய்தியில் என்ன செய்யணும், நம்ம படித்து கொள்றோம். அப்ப தனிமையில் இருக்கிற சந்தர்ப்பங்கள்ல நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில மட்டும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி கைகளை நிறைய உயர்த்தி நம்ம துவா கேட்பது சிறந்தது. உதுவெடுத்துட்டு துவா கேட்பதும் என்ன அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி துவாவுக்காக ஒரு உதுவும் சுன்னா அப்படி என்றதை நம்ம என்ன செய்யறோம், இதுல தெரிந்து கொள்கிறோம். அடுத்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்திக்ஃபார் அபு ஆமீருக்கு கிடைச்சிருக்குது, அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு கிடைச்சிருக்கு. மற்றவர்களுடைய இஸ்திக்ஃபார் மாறியல்ல, மற்றவர்களுடைய அந்த ரஹ்மத்துக்கான துவா மாறியல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் யர்ஹம்ஹு அப்படினாங்க, அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் கேக்குறாங்க, லவ் மத்தஅதஹு யா ரசூலுல்லாஹ் தூதரே, அவரை கொஞ்சம் நீங்க வாழ விட்டிருக்கலாமேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் துவா கேட்டாங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க அவரை கொஞ்சம் என்னது வாழ விட்டிருக்கலாமே, அவர்கள் மூலம் எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைஞ்சிருக்கவே. என்ன அர்த்தம் என்றா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு ரஹ்மத்துக்காக துவா கேட்டாலும் அவர் ஷஹீத் ஆவார். பெரும்பாலும் ஷஹீத் ஆவார். ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் யாருக்காக ரஹ்மத்துக்காக துவா கேட்டா ரஹ்மத்துடைய உச்சகட்டம் என்ன, அவர் சொர்க்கவாதியா போறார். ரஹ்மத்துடைய உச்சகட்டம் அவர் சொர்க்கவாதியா போறார். அல்லாஹ் அவருக்கு ஷஹாதத் என்ன செய்வான், கொடுப்பான் என்பதை யார் விளங்கி வச்சிருந்தாங்க, சஹாபாக்கள். அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய இஸ்திக்ஃபார் வந்து என்ன, பாவம் மன்னிப்பு நிச்சயமா ரசூலுல்லாஹ் துஆ அல்லாஹ் என்ன செய்வான், கபூல் செய்வான். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ என்றது அபு ஆமீருக்கு ஒரு ஷஹாதத்தாக என்ன செஞ்சிருக்கும், அது அமைந்திருக்கும். அபு மூஸா அல்-அஷ்அரிக்கும் ஒரு சாட்சியாக என்ன செய்து அமைதி என்ற செய்திகளை இந்த செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், படித்துக் கொள்கிறோம். அதே போல நேற்று பார்த்தது போலவே இன்றைக்கும் பெண்களுடைய உரிமை சம்பந்தமாகும், பேசுவதற்கான உரிமை சம்பந்தமாகும், அவங்களுடைய பேச்சில் வழங்கப்பட்ட தெளிவு சம்பந்தமாக, அது மார்க்கம் எந்த அளவுக்கு அதில் அங்கீகரிச்சு என்பது சம்பந்தமாகவும் எங்களுக்கு என்ன செய்து மிக தெளிவான செய்திகள் என்ன செய்து கிடைக்கப்படுவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வரலாற்றின் ஊடாக நாம் பல ஃபிக்ஹையும் அகீதாவையும் தஃப்சீரையும் வரலாற்றையும் தெரிந்து கொண்டு அதை எமது வாழ்க்கையிலே விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய பகுதிகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியல் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.